எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி மார்ச் 26 என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்க போகிறோம். மார்ச் 26 வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம பர்பிள் டே செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த பர்பிள் டே எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, எபிலெப்சி பற்றின அவேர்னஸ், அதாவது வலிப்பு நோய் பற்றின ஒரு அவேர்னஸ் வேர்ல்டு ஃபுல்லாக க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இதை யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, கேசிடி மேகன் அப்படிங்கிற ஒரு 8 வயசு சிறுமி தான் இந்த இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களும் வலிப்பு நோயில் பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட் தான். இந்த வலிப்பு நோய் அவங்களுக்கு இருந்தனால அவங்களோட ஸ்கூல், ஃபேமிலி எல்லாத்துலேயுமே அவங்க ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்டாங்க. ஸோ அதிலிருந்து அவங்க வெளிவரதுக்காக அவங்க அம்மா கூட சேர்ந்து இந்த வலிப்பு நோய் இருக்கிற எல்லாருக்கும், அவங்க ரிலேட்டிவ்ஸ், அவங்க சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த பர்பிள் டே செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்காக பர்பிள் தீம் அவங்க சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, லாவெண்டர் ஃப்ளவரை சிம்பலைஸ் பண்ணுறதுக்காக. இந்த லாவெண்டர் ஃப்ளவரோட அந்த அரோமா, அந்த சென்ட்டுக்கு நம்ம ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே காம் பண்ணி விடக்கூடிய ஒரு காமிங் எஃபெக்ட் இருக்குது. ஸோ அதனால் பர்பிள் தீம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வலிப்பு நோய் 26 நபர்களில் ஒரு நபருக்கு இருக்கலாம். அதாவது ரொம்ப காமனான ஒரு விஷயம்தான். அப்படி இருந்தாலும் வலிப்பு நோய் பற்றி நிறைய தவறான புரிதல்கள் இருக்குது. நம்மளை சுற்றி யாருக்காச்சும் வலிப்பு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு யாருக்கும் தெரியறதில்ல. நம்மளை சுற்றி இருக்க யாருக்காச்சும் வலிப்பு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, SSS ரூல், அந்த ரூலை ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா ஸ்டே சேஃப் அண்ட் சைடு. ஸ்டே அப்படின்னா அந்த இடத்த விட்டு நம்ம அப்ஸ்காண்ட் ஆகாமல் அவங்க கூட இருந்து அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை பண்ணணும். 5 மினிட்ஸுக்கு மேலே சீஷர் கண்டினியூ ஆச்சுன்னா மெடிக்கல் ஹெல்ப்பை நம்ம எடுத்துக்கணும். சேஃப் அப்படின்னா அந்த இடத்த சுற்றி அவங்களுக்கு இன்ஜுரிஸ் வரக்கூடிய மாதிரி இருக்க பொருட்கள் எல்லாமே ரிமூவ் பண்ணணும். லைக் ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ், நெருப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அதனால் வரக்கூடிய இன்ஜுரிஸையும் அவாய்ட் பண்ணிக்கணும். சைடு, சுவாசக்குழாய் சீராக இருக்கிறதுக்காக அவங்கள ஒன் சைடாக படுக்க வச்சுக்கணும். ஸோ இந்த பர்பிள் டேக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வலிப்பு நோயை பற்றி நிறைய சோஷியல் ஸ்டிக்மாஸ் அண்ட் தவறான புரிதல்கள் இருக்குது உங்களுக்குள்ளாலேயே. அதை போக்குறதுக்கு நீங்கள் உதவலாம். நம்ம கேசிடி மேகனோட நோக்கங்கள் நிறைவேறதுக்கான சப்போர்ட்டை நீங்கள் பண்ணலாம். வலிப்பு நோய் ஒரு தனிமையான பயணமாக இருக்கலாம், ஆனால் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வலிப்பு நோயோட வாழ்கிற 5 கோடி மக்களுக்காக நம்ம இந்த உலகத்தை பாதுகாப்பானதாக மாற்றுவோம். அனைவருக்கும் பர்பிள் டே விஷஸ்.